Good morning teachers, welcome to Arma Padasala Ennum Mathum 4th and 5th standard term 1 module 4 day 5 can activities பார்க்க போறோம். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூசிங் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் 4th and 5th ரெண்டு ஸ்டாண்டர்டுக்கும் காமனான காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். காம்பவுண்ட் வேர்ட்ஸ்னு சொல்லும்பொழுது ரெண்டு செப்பரேட் வேர்டு தனித்தனி வார்த்தை ஒன்று சேர்ந்து இன்னொரு வார்த்தையை உருவாக்கும். தனியாக இருக்கும்பொழுது அது வேறு மீனிங்கில் இருக்கும். அந்த ரெண்டு வார்த்தையும் மீனிங்ஃபுல் வேர்டு தான். ரெயின் கோட்டுன்னு எடுத்துக்கோங்களேன். ரெயின்னும் பொழுது அது மழையை குறிக்கும், கோட்டுன்னும் போது கோட்டை குறிக்கும். அதுக்கு ரெண்டும் சேர்ந்து ரெயின் கோட்டுன்னு வரும்போது இன்னொரு மூன்றாவது ஒரு வார்த்தை ரெயின் கோட் அப்படிங்கிற இன்னொரு பொருளை குறிக்கும். அதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் தான், மீனிங்லெஸ் வேர்ட்ஸ் கிடையாது. ரெண்டு வார்த்தையுமே மீனிங் தான், தனிப்பட்ட மீனிங் இருக்கும். அந்த தனிப்பட்ட மீனிங் இருக்கிற மீனிங்ஃபுல் வேர்டை சேர்த்து இன்னொரு மீனிங்ஃபுல் வேர்டாக நம்ம உருவாக்குறோம். அதுதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸு. அதுக்கு சான்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஃப்ளிப் சார்ட் நம்ம ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு இதில் சான்ஸ் கொடுத்துருக்குற மாதிரி a sun and a flower come together, it's a sunflower. A star and a fish come together, it's a starfish. A foot and a ball come together, it's a football. A cup and a cake come together, it is a cupcake. இந்த சாண்ட்டை வந்து திரும்ப திரும்ப குழந்தைங்கள சொல்ல வச்சுட்டு இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் வரும்பொழுதும் குழந்தைங்க சொல்லணும். It is a sunflower. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A sun and a flower come together, it's a sunflower. அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லணும். அதுக்கு தேவையான நமக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வேர்ட் கார்ட்ஸ், டூத்து, பேஸ்ட்டு. டூத் கூட பேர் ஆகிற வார்த்தைகள் பேஸ்ட், ப்ரஷ், பவுடர். அப்போ நம்ம சொல்லும்பொழுது டூத் பேஸ்ட், டூத் ப்ரஷ், டூத் பவுடர். சன்னு கூட சரி பேர் ஆகிற வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. சன்ஃப்ளவர், சன்ரைஸ், சன்லைட், சன்ஷைன். ஃபுட் பால், ஃபுட் க்ரீம், ஃபுட் பிரிண்ட்ஸ், ஃபுட் மேட். ப்ளூ கலரில் இருக்கிறது ஒரே ரூட் வேர்டு. இதிலேருந்து மொத்த வேர்டும் சேர்த்து கம்பைண்டாக சொல்கிறது. அதே போல் ரெயின் சொல்லும்பொழுது ரெயின்போ, ரெயின்கோட், ரெயின் ட்ராப், ரெயின் வாட்டர். குழந்தைங்கள நம்ம சர்க்கிளாக ஒரு குரூப்பாக பிரித்து வச்சுட்டு ஒவ்வொரு குரூப்லேயும் ஒரு வார்த்தைகள் எடுத்து வச்சுக்கிட்டு குழந்தைங்க கேட்குற மாதிரி சத்தமாக சொல்லுவாங்க. சன்னு சொல்லும் பொழுது சன்ஃப்ளவர், சன்ரைஸ், சன்லைட், சன்ஷைன். அவங்கெல்லாம் அதுக்கு பேர் ஆகிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க. 4 டீமாக பிரிச்சுடுறோம். ஒரு கார்டு ஒரு குழந்தைங்கிட்ட கொடுத்துட்றோம். டீச்சர் வந்து அந்த ஃபுட் கார்டு காட்டுறாங்க. அதுக்கு பேர் ஆகிற மற்ற கார்டு ஒவ்வொரு குழந்தைகிட்ட கொடுத்தோடனே அவங்க சேர்த்து சொல்லுவாங்க. டூத்தோட பேர் ஆகிறது. அடுத்து 5Bயில் பார்த்தீங்கன்னா அதே காம்பவுண்ட் வேர்ட்ஸ் தான் ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறோம் 4th and 5th ஸ்டாண்டர்டுக்கு. இது கொஞ்சம் சென்டென்ஸில் சொல்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. வேர்ட் கார்ட்ஸ் வந்து மில்க், ட்ராகன், எர்த், சில்க், ஸ்னோ, ட்ரீ, சன், டூத், வாட்டர், மூன், பட்டர், கப், வார்ம், ஃப்ளை, ஷேக், மேன், ஹவுஸ், கிளாஸ், ப்ரஷ், மெலன், லைட், மில்க், கபோர்டு. இந்த வார்த்தைகள் எல்லாம் வச்சுட்டு குழந்தைங்கள நம்ம சர்க்கிளாக நிற்க வச்சுடுறோம். சென்டரில் ஒரு குழந்தை என்ன பண்ணுது, ஒரு கார்டு எடுக்குது இல்லைங்களா. ஒரு கார்டு குழந்தைக்கு கொடுத்தோடனே ஒரு குழந்தை வந்து கேட்குது. இப்போ ஏர்த்துன்னு ஒரு குழந்தை கார்டு கையில் வச்சுருக்குன்னா அந்த குழந்தை ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுட்டு கேட்குது. என்ன கேட்குது? ஐ ஹாவ் த வேர்ட் ஏர்த். என்கிட்ட ஏர்த்துன்ற கார்டு இருக்குது. ஹூ கேன் பேர் வித் மீ? என் கூட பேர் பண்ண வேண்டியவங்க யார் அப்படின்னு அந்த குழந்தை கேட்கணும். ஒரே ஒரு கார்டு தான் அது கையில் இருக்கிறது, ஏர்த் தான் இருக்கும். குழந்தை தான் சென்டென்ஸை மேக் பண்ணணும். ஐ ஹாவ் த வேர்ட் ஏர்த். ஹூ கேன் பேர் வித் மீ? அப்போ அந்த பேருடைய கார்டு ஏர்த்னா வார்ம் வச்சுருக்கிற குழந்தை என்ன பண்ணுன்னா ஐ ஹாவ் த வேர்ட் வார்ம். என்கிட்ட வார்ம்ன்ற வார்த்தை இருக்குது. ஐ கேன் பேர் வித் யூ, நான் உனக்கு பேராக வரேன் அப்படின்னு பக்கத்தில் வந்து நிற்கணும். நின்ன பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுவாங்க திஸ் இஸ் அன் எர்த் வார்ம் அப்படின்னு குழந்தைங்க சொல்லுவாங்க. அதுபோல் ஒவ்வொரு கார்டுக்கும் ஒரு பேர் கொஷின் கேட்டு அந்த குழந்தை பேராக நின்று யார் என்கிட்ட பேராக போகிறீங்கன்னு ஒரு குழந்தை கேட்கணும். இன்னொரு குழந்தை நான் வரேன்னு சொல்லி வந்து நிற்கணும். நின்று ரெண்டு பேரும் சேர்ந்து இட் இஸ் ஆன்ன்ற அந்த வார்த்தையை படித்து சொல்லுவாங்க. இதோட டே 5க்கான ஆக்டிவிட்டி முடியும்.